நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேனலிஸ்ட் வீரமும் இன்றைய அதன் நிலை குறித்தும் தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுவோம். யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்க முரண்பட்டு இருக்கலாம், அவர்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம், அவர்கிட்ட நீங்க கேள்வியை கேட்கலாம். அதாவது இப்போ ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அது வந்து ஒரு அனலிட்டிக்கல் எபிலிட்டியை கொடுக்குது, ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து மனிதனுக்கு கொடுக்குதுங்கிறீங்க, சரிங்களா? ஆகையால் உடல் சார்ந்த வீரம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. பரிணாம வளர்ச்சியின்படி நீக்கப்படுற பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை சொல்லலாம், சரிங்களா? வால் வந்து குரங்குக்கு வால் இருக்குது, மனுஷனுக்கு வால் இல்லை. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப வெளிப்படையான ஒன்று. பரிணாம வளர்ச்சியின்படி வால் நமக்கு மனுஷனுக்கு தேவையில்லை. ஆனால் பட் நீங்கள் கை எடுத்துக்கோங்க, சரிங்களா? கைங்கிறது வந்து குரங்கோட மனுஷனுக்கு வந்து குறைவான வளர்ச்சி தான். அதாவது குரங்கு இருக்க ஃப்ளெக்சிபிலிட்டி மனுஷனுக்கு கிடையாது, சரிங்களா? இருந்தாலும் நம்ம கையை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், சரிங்களா? அது ஒரு முழுமையான வளர்ச்சி அடைந்த பாகம். அது வந்து நம்ம வேஸ்ட் பண்ணலை, அது இன்னும் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி தான் வீரம், அது ஒரு இன்னேட் எபிலிட்டி மனுஷனுக்குள்ள. அது வந்து இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி. எவல்யூஷனரி வைஸ் அது வந்து தேவையில்லை நீங்கள் எப்படி சொல்ல முடியும் சார்? இப்போ வந்துட்டு இயற்கையாகவே வந்துட்டு நம்மளுக்கு ஃபோர் பிரெயின் தான் அதிகமான வளர்ச்சி இருக்குன்னு சொல்ல வரேன் சார். ஃபோர் பிரெயினோட ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம மென்டல் ஸ்கில்ஸை வளர்க்கணும் தான் இருக்கே ஒழிய ஃபிசிக்கலாக ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ இந்த ஃபோர் பிரெயின் டெவலப்மெண்ட் தான் அதிகமாக இருக்கே ஒழிய ஹைண்ட் பிரெயின் மிட் பிரெயின் வந்துட்டு ஒரு சின்ன ரோல் தான் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எவல்யூஷனரி ப்ராசஸே என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட மென்டல் ஸ்கில்ஸையே அதிகமாக வளர்த்துட்டு போகணும், மென்டலி ஆக்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும், அவுட்டேஷன் ஆகிரும், ஃபிசிக்கல் ஃபோர்ஷன் தான் இந்த ஃபோர் பிரெயின் டெவலப்மெண்ட்டை நம்மளுக்கு அதிகமாக கொடுத்துருக்கு. அதாவது எவல்யூஷன் வந்து ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் வந்து நீகேட் பண்ணலை, சரிங்களா? ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ்லாம் வேணாம் அப்படின்றப்ப நம்ம கை வந்து குட்டையாகிட்டே போகல. நமக்கு கை அப்படியே தான் இருக்குது, சரிங்களா? கால் அப்படியே தான் இருக்குது. நம்ம எவ்வளோ நாள் காலும் கையும் யூஸ் பண்ண போகிறோமோ அது அப்படியே தான் இருக்குது. கையை வச்சு இவ்வளோ தான் பண்ண முடியும். பட் ஆனால் மூளையை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அதனால அதுக்கு இன்னும் பரிணாம வளர்ச்சி கூடிக்கிட்டே போயிட்டு தான் இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். அவ்வளோதான் சார். இந்த பக்கம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சுப்பிரமணியம்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். சுப்பிரமணியம், நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதிகள் 34 ஜனாதிபதியில் எத்தனையோ நம்பர் சொன்னீங்க, ரைட்? ஓகே. ட்வைட் ஐசன்ஹோவர்னு ஒரு ஜனாதிபதி இருந்தார் அமெரிக்காவில். அவரும் ஒரு இராணுவ தளபதி தான். அவர் என்ன சொன்னார்னா, வந்து கிட்டத்தட்ட 1950 வந்து அவர் அந்த விஷயத்தை பொறுத்தல ரொம்ப தீர்க்க தரிசனத்தோடு இருந்திருக்கார். அவர் என்ன சொன்னார்னா, இனி வரும் காலங்களில் இராணுவ அதாவது இண்டஸ்ட்ரியல் இது வந்து அந்த கூட்டமைப்பு வந்து இந்த அமெரிக்காவை வந்து முழுதுமாக வந்து அதை அமைக்கிறோன்றது வந்து அவர் சொல்லியிருந்தார். ஏறக்குறைய அந்த நிலைமை நோக்கி தான் போயிட்டுருக்கு, சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு இராணுவ தளபதி 34 இராணுவ தளபதி இருந்ததுனால வந்து அமெரிக்கா வந்து மேலே போகுதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க இல்லையா? இதில் வந்து நீங்கள் அந்த இராணுவத்துடன் எதிர்மறை பங்களிப்பை பற்றி நீங்கள் வந்து கவனிக்கலையோன்ற ஒரு இது இருக்குது. சப்போஸ் அவன் வந்து ஏதாவது ஒரு இனத்து மேலேயோ இல்லை ஏதாவது ஒரு நாட்டு மேலேயோ இல்லை ஏதாவது ஒரு மக்கள் மேலேயோ அவன் வந்து அக்ரஷன் செலுத்தும் போது அந்த நாட்டு மக்கள் அவங்களுக்கும் ஒரு ராணுவம் இருக்கு இல்லையா? அவங்க வீரமாக தடுக்க முடியும் இல்லையா? அதை இல்லை, இந்த காலத்துல எல்லாம் முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இப்போ ராணுவங்கிறது ஒரு ப்ரொஃபஷனலைஸ் ஒரு செட்டப். அதில் பெரிய வீரரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஒருத்தர் சொல்கிறது பெரிய பெரிய வீரம்லாம் கிடையாது. இன்றைக்கு வீரம்ன்றது வந்து கருத்தியல் அடக்குமுறைகள், சரிங்களா? இன்றைக்கு வந்து ஒரு கேபிட்டலிசம் வந்து நம்மளுடைய வாழ்வில் வந்து ஒரு இயற்கையான அமைப்பு மாதிரி நிறுவப்பட்டிருக்கு, சரிங்களா? நீங்கள் கேபிட்டலிசம் எடுத்து எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. என்ன கேள்வி கேட்குறதே உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? அதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அறிவுப்புலம் தேவைப்படுது. அந்த அறிவுப்புலம் வந்து உங்களுக்கு அது வந்து கடுமையான உழைப்பின் மூலமாக அதை அடையணும். அதுக்கு ஒரு தார்மீக பலம் தேவைப்படுது. நான் வந்து என்னை பொறுத்தவரை நான் அதுதான் வீரம்னு நான் நம்புகிறேன். ஜெகத் கஸ்பர் சார், நீங்கள் திருநெல்வேலி கல்லூரி மாணவர்களிடம் யார்கிட்ட நீங்கள் கேள்வியை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கிறீங்க. தாமிரபரணிங்கிறது ஒரு நீர்வளங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம், எவ்வளோ முக்கியமான விஷயம். அந்த நீர்வளத்தை தாமிரபரணி அன்னைக்கு அப்படி மணல் கொள்ளை மட்டுமல்ல, அதை கரப்ட் பண்ணி அவ்வளவு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஏன் உங்களால் ரெசிஸ்ட் பண்ண முடியல? அந்த ஸ்பிரிட் ஏன் இல்லை? பொது விஷயங்களுக்காக இன்னைக்கு பழங்குடி மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இன்னும் நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்கள் வீதிகளில் நடந்து செல்ல முடியாது, தலை நிமிர்ந்து என்கிற நிலைமை இன்னும் இந்த நாட்டில் இருக்கிறது இல்லையா? இருக்கிறது இல்லை, இன்னும் இருக்குது. இன்னும் இந்த பெண்களுக்கு அழகாக பேசினாங்க, பெண்களை பற்றி இப்போ ஆணாதிக்க மனப்பான்மை இருக்குது. இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறத நம்ம என்றைக்குமே மறுக்கக்கூடாது என்பதுதான். மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி அறிவு வளர வேண்டும், ஸ்மார்ட்டாக இருக்கணும். சாஃப்ட் பவர் தான் இன்னைக்கு பிக் பவர், சந்தேகமே இல்லை. சார், நீங்கள் மதுரை கல்லூரி மாணவர்கள்ட்ட உங்கள் கேள்வியை கேட்கலாம். அவங்க ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு இஷ்யூ எடுத்தாங்க. அந்த ஜல்லிக்கட்டுக்குள்ளே இருக்கிற வயலன்ஸை ஒத்துக்கிறீங்களா? இல்லை சார், ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து அது வந்து வீரம் கிடையாது சார், வீர விளையாட்டு. அதுக்கு அதாவது அந்த விளையாட்டு அப்படின்னாலே அதில் வந்து ஒரு நெறிகள் இருக்கும். அதை வந்து சாதாரண நீங்கள் வந்து விளையாட்டாக தான் பார்க்கணுமே தவிர அதை வந்து நீங்கள் வீரமாக பார்க்க முடியாது. சாதாரண விளையாட்டு இல்லை, அது வந்து ரொம்ப குரூரமான ஒரு விளையாட்டு. ஆமாம் சார், கண்டிப்பாக அது அந்த இது நெறிகளுக்கு உட்பட்டு தான் அவங்க வராங்க, ஏமாற்றி கூட்டிகிட்டு வரல. அதனால அது சரியாயிடுமா? இல்லை சார், ஜல்லிக்கட்டுங்கிறது தப்பு தான், அது வந்து வீரமே இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம் சார். இப்போ என்னன்னா, அந்த காலத்துல இருந்து இது வந்து நம்மளோட ஒரு கல்ச்சர் அண்ட் கஸ்டம்ஸில் ஒன்று.
ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது. அந்த காலத்துல வந்து இப்போ இருக்க அளவுக்கு அநீதிகள் கண்டிப்பா இல்லை இல்லைங்களா சார்? அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னா அங்க இருந்த மக்கள் வந்து தன்னோட வீரத்தை வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மதிப்பீடு செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தளங்கள் வேணும். அதே மாதிரி அதை வந்து அவங்க பாதுகாத்து வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து சில அணுகுமுறைகள் வேணும். அதுக்காக தான் சில வீர விளையாட்டுகளை அவங்க உண்டாக்குனாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளை சுற்றியே இவ்வளோ அநீதிகள் நடக்கும்போது நம்ம ஏன் அந்த வீர விளையாட்டுகளுக்கு போகணும்? நம்ம வீரத்தை நம்ம காமிச்சு அந்த அநீதிகளை நம்ம எதிர்க்கலாம். அதான் நான் சொல்ல வரேன். அனுப்பமா நீங்கள் வந்து இந்த ஆணாதிக்க ஒரு சமூகத்தை பற்றி பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நீங்கள் அடிக்கடி என்ன சொன்னீங்கன்னா, ஒருத்தன் நம்மளை தாக்க வார அவனை ஓங்கி விட்டு அரைஞ்சாச்சுன்னா உடனே நம்ம எதிர்கொண்டாச்சுன்னா அந்த வீரத்தை காட்டியாச்சுன்னா அது சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் இருக்கு. அந்த அப்ரோச் இமீடியட் ஜஸ்டிஸ், இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் இப்போ இந்த பிரின்சிபலை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே அதை அப்ளை பண்ணலாம். ஒருத்தன் வந்து ஒரு கையை வெட்டியாச்சுன்னு வச்சு நானும் ஒரு கையை வெட்டலாம் அப்படிங்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லையா? ஒருத்தன் ஏன் கண்ணை வந்து நாசம் பண்ணானா நானும் ஒரு கண்ணை எப்படி சப்போஸ் நானே திருப்பி அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் எடுக்கிற போது நானே திருப்பி அடிக்கலாம்னா அப்போ எதுக்கு இந்த ஜுடிஷியல் சிஸ்டம், எதுக்கு லா ப்ராசஸ்? சட்டத்தை கையில எடுத்துக்கிறது வீரம்னு நாங்க சொல்லல சார். தனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அதை தற்காத்துக்கணுமே ஒழிய சட்டத்தை கையில எடுக்கணும்னு நம்ம சொல்றோம். ஆனா தன்னை கொல்ல வரும் பசுவையும் கொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. உன் உயிருக்காங்க அவனால ஆபத்தா கொல்றது தப்பு இல்ல, மற்றபடி ரெசிஸ்ட் பண்ணா போதும், அதுதான் வீரம். நன்றி, தேங்க்யூ. பத்திரிகையாளர் கடற்கரை, இப்போ உங்களுக்கான நேரம். இவங்க நினைக்கிற மாதிரி இவங்க ஒரு ஆள் இவர் பேசும்போது சொல்கிறான்னு வச்சுங்களேன், முதல்ல வன்முறையாக இருக்கணும், நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற இதுக்கு ஏதாவது அளவுகோல் இல்லை. நம்ம காப்பாற்றிக்கிறவங்க பேரில் தான் எல்லா வன்முறையும் நடக்குது. இது இல்லை வீரம். முதல்ல வீரம்ங்கிறதுனுடைய தெளிவு இவங்களுக்கு வரணும்னு நினைக்கிறேன். வீரம் என்பது கலையின் வெளிப்பாடு. வீரத்தின் அடையாளமாக எது இருக்குதுன்னு நீங்கள் உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மனித இதனுடைய சக்தியினுடைய ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்குது. இந்த சைடில் இருக்கவங்க கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக பேசுனாங்க நான் நினைக்கிறேன். இவங்க ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுனாங்க. இவங்க சைடில் வந்து எனக்கு அவங்க லேடி கொஞ்சம் நல்லா பேசுனாங்க. அவங்கள்ட்ட என்ன நல்லா பேசுனாங்கன்னா அவங்கள்ட்ட இயல்பாக ஒரு கோபமோ ஒரு இது இருக்குது, அந்த ஹியூமனுக்கு என்ன இருக்கணுமோ அது இருக்குது. இந்த சைடில் ஏதோ ஒரு நிலைப்பாடு, எங்கேயோ ஒரு நோக்கி ஒரு பயணம் இருக்குது. சின்னதாக அவங்க கொஞ்சம் நகர்த்திட்டு போகிறாங்க. இவங்க எல்லாமே காற்றுலே சண்டை போடுறாங்க. இவங்க நினைக்கிறாங்க டெக்னாலஜியில் எல்லாம் பண்ணிடலாம், எல்லாம் முடிச்சிடலாம், எல்லாமே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. டோட்டலாக மனுஷனை தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி பற்றி பேசவே முடியாது. ஆனால் நீங்கள் டெக்னாலஜியை தள்ளி விட்டு மனுஷனை பற்றி பேசலாம். அதுதான் விஷயமே. எந்த கல்லூரி வெற்றி பெற்றது அப்படின்னு அறிவிப்பதற்கான ஒரு நேரம். உண்மையில் இது ஒரு கடினமான விஷயம்தான். ஒரு கல்லூரி சிறந்த கல்லூரி, அவங்க தான் வெற்றி பெற போகிறாங்க, அதை நீங்கள் அறிவிக்கணும். அதோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், 10 பேரும் பேசியிருக்கீங்க. இதில் ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர் நம்ம தேர்வு செய்ய போகிறோம். பேனலிஸ்ட், உங்களுக்கான நேரம். நீங்கள் கலந்து ஆலோசித்து எந்த கல்லூரி வெற்றி பெற்றது, யார் அந்த ஸ்டார் ஸ்பீக்கர், நீங்கள் அறிவிக்கலாம்.